இந்த ஒரு சட்னி நம்ம பண்ணோம்னா கன்ஃபார்மா சொல்றேன், எல்லா சட்னியும் நீங்க மறந்துடுவீங்க. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சைட் டிஷ்ஷா செம்ம டேஸ்டியா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா வாங்க. கடாயில ஆயில் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூடுதலா. அதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, தக்காளி நான் நிறைய எடுத்திருக்கேன். எதுக்காகனா இது ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் இந்த சட்னி நல்லா இருக்கும். நம்ம பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அதுக்காகவே. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்தோன்னே தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் காரத்துக்காக வந்து 2-3 பச்சை மிளகா. மசாலால பாத்தீங்கன்னா ரெட் சில்லி மட்டும் 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க, கலருக்காக செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு வேக விட்டுக்கிட்டே இருக்கலாம். தண்ணி சுத்தமா விடக்கூடாது. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா காயிட்டும். இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். செம்ம டேஸ்டியா இருக்குங்க. தோசை, இட்லி எல்லாத்துக்கும் ஸ்டோரும் பண்ணி வச்சுக்கலாம். டிராவலுக்கு போனாலும் எடுத்துட்டு போகலாம்.